கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இப்போதைக்கு ஐபிஎல் ஆஃப் வேவையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ரொம்ப குரூசியல் ஸ்டேஜுங்க. ஸோ இங்கிருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா டீமுமே அவங்களுடைய லீக் மேட்சஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ண போறாங்க. எல்லா டீமுக்குமே மேக்ஸிமம் வந்துட்டு 5 to 6 மேட்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல எவ்வளவு மேக்ஸிமம் அவங்க புஷ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து பிளே ஆஃப் வாய்ப்பு யாருக்கு எப்படி கிடைக்க போகுது? உண்மையாலுமே ஜாம்பவான் டீம்களான மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே குவாலிஃபை ஆக முடியுமா? ஹைதராபாத் வந்துட்டு பெருசா தெரிஞ்சாங்களே, இப்போ அவ்வளவு பெருசா தெரியலையே, அவங்களால குவாலிஃபை ஆக முடியுமா? அண்ட் ராஜஸ்தான் கேகேஆருக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? அண்ட் ஆர்சிபிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு மூளையில ஒட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 டீம் இருக்கும்போதே சுவாரஸ்யம் வந்துட்டு செம்மையா இருக்கும். ஸோ எல்லாருமே சொல்லலாம், ஸோ 7 டீம் இருக்கும்போதே ஒரு 14 பாயிண்ட் இருந்தாதான் ஓரளவுக்கு மேல போக முடியும். ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு 14 பாயிண்ட் அது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தப்போ, ஸோ அப்ப கூட வெறும் 12 பாயிண்ட்ல உள்ள போன டீம் சொல்லணும்னா எஸ்ஆர்எச் தான். ஸோ அந்த மாதிரி லோவஸ்ட் பாயிண்ட் வச்சும் உள்ள போய் ஒரு டீம் வந்துட்டு சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 6 மேட்ச் தோத்து கஷ்டப்பட்டு முட்டி மோதி பிளே ஆஃப் போய் கோப்பை அடிச்ச டீமும் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏகப்பட்ட டீமுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படின்னு வந்துட்டு பிரகாசமா இருந்துகிட்டே இருக்கு. சோ இது காலங்காலமா தொடரக்கூடிய விஷயம். சோ இப்போ 10 டீம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பிளே ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டு நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டாப் 6ல இருக்கிற டீமும் ஒரே மாதிரியான பாயிண்ட்ல இருப்பாங்க. வெறும் இப்போ 12 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சமயத்துல நெட் ரன் ரேட் தான் பேசும். யார் அதிக நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்களோ சோ அவங்க தான் வந்துட்டு போக முடியும். சோ அதனால இந்த லீக் மேட்ச் உடைய கடைசி ஸ்டேஜ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சோ இத்தனை ஓவர்ல சேஸ் பண்ணணும், இவ்வளவு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிக்கணும், சோ இவ்வளவு குயிக்கா இவ்வளவு ரன்ஸ் எடுக்கணும், இந்த டீம் குவாலிஃபை ஆகும்னா அந்த டீம் தோக்கணும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் உடைய அந்த லாஸ்ட் பேஸ் ஆஃப் லீக் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு செமையாவே இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. சோ அந்த வகையில இப்ப இருக்க இந்த பாயிண்ட் டேபிள் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா ப்ரோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆர்சிபியோட பிளே ஆஃப் வாய்ப்பு கேட்டிருந்தாங்க. ராஜஸ்தான் தான் கோப்பை அடிக்க போதான்ங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராஜஸ்தான் டீம்ல இருந்தே போயிடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பலமான டீம் தான். ஸோ பவுலிங் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா போன சீசன் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதே டீம் தான் இதே மாதிரி வேகமா ஜெயிச்சாங்க. 7 மேட்ச்ல கிட்டத்தட்ட 5 வின்னோ 6 வின்னோ இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல 7 மேட்ச்ல வெறும் 2 தான் வின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 பக்கம் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேஸ்ல டாப்ல இருந்த டீம் செகண்ட் பேஸ்ல பாட்டம் போய் அவங்களால குவாலிஃபையே ஆகாம போயிட்டாங்க. எப்படி 7 மேட்ச்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா 14 மேட்ச் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க குவாலிஃபையே ஆக முடியல. டாப் 4 இல்ல. இந்த தடவை அப்படி ஆகுமான்னு கேட்டா கிடையாதுங்க. இப்பவே ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்துட்டு டிஃபரெண்ட்ல இருக்காங்க. அதாவது 7 மேட்ச்லயே 6 வின்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் 2-3 சின்ன டீம்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கே மாதிரியான பவர்ஃபுல் டீம்ஸ் இருக்காங்க. 2-3 தோத்தாலும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் கம்ஃபர்டபிளா குவாலிஃபை ஆயிருவாங்க. பட் என்ன பொசிஷன் அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியது இருக்கு. நம்பர் 1லயே நீடிப்பாங்களா இல்ல நம்பர் 2 வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் எப்படியோ இந்த டீம் டாப் 4 வந்துரும். இதுல துளி கூட மாற்றம் இல்லை அப்படிங்கறத உண்மையான விஷயம். சோ ஆர்ஆருக்கு எக்ஸலன்ட் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை தொடர்ந்து சோ கேகேஆருக்கும் நல்ல சான்ஸ் இருக்குங்க. அந்த டீம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீம் தான். சூப்பரான டீம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த ஹர்ஷித் ராணா அவருடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சோ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மிச்சல் ஸ்டார்க் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. பட் இருந்தாலும் சுனில் நரேனுடைய சுழல் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரசலுடைய ஸ்லோவர் பால் இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்குங்கிறதுனால கேகேஆருக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் யூகிக்கிறேன். சோ அப்படி பார்க்கும்போது அவங்களும் நம்பர் 1 நம்பர் 2 சொல்ல முடியாது. எப்படியோ அடிச்சு பிடிச்சு நம்பர் 4 வந்துருவாங்க அப்படிங்கறத மட்டும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். இதை தாண்டி மிகப்பெரிய தர்ம யுத்தமே எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்த நம்பர் 3rd and 4th பொசிஷன். இதுல யாரு வருவானுங்கிறத நம்மளால சுவரா 100% சொல்லவே முடியாதுங்க. யாரு வேணாலும் வரலாம். சோ ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பவர்ஃபுல் டீம் பா, அவனுக்கு தான் கோப்பை அடிப்பாங்க. என்ன ஒரு டீம் மேட்சுக்கு எப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஹைதராபாத்தை பத்தி தனியா பேசலான் இருக்கிற ஒரு வீடியோல நிறைய பேர் கேட்டதுனால அந்த டீம் பாக்குறதுக்கு பவர்ஃபுல் டீமா இருக்காங்க. 270-80 அடிச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். டிராவிஸ் ஹெட்டோ, அபிஷேக் சர்மாவும் இந்த பவர் பிளே வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சும் போது மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. சேசிங்ல இந்த சீசன்லயே பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வருது. சோ என்ன ப்ரோ, சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி அடிக்கிறாங்க ஆனா சேசிங்ல ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது. விதிகள் மீறப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு விளையாடலாம். டாப் ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் நம்பர் வரைக்கும் பேட் கமின்ஸ் வரைக்கும் பேட்டிங் இருக்கு அப்படிங்கறதுனால ஒருத்தர் நின்று ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அசால்ட்டா வந்துட்டு 180 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சோ அந்த சமயத்துல பவர் பிளேவை அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணி
அதுலயே 100 ரன்னுக்கு மேல போயிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மீதி இருக்கிற ஓவர்ஸ்ல வெறும் 10 ரன் 15 ரன் வந்தாலே அசால்ட்டா 240 250 ரீச் பண்றாங்க. ஸோ அதுலயும் இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் புஷ் பண்ணும்போது தான் அந்த டார்கெட் வருது. ஆனா சேசிங்ல இப்ப நம்ம அடிக்கணுமா ஸ்பின்னர்ஸை பார்த்து ஆடணுமான்னு தெரியாம விக்கெட்ஸ் அப்படிங்கிறது விழுகிறாங்க. ஸோ போன மேட்ச் நீங்க க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. ஸோ இந்த எஸ்ஆர்ஹெச்எஸ் வார சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்த மேட்ச் எல்லாமே உங்களுக்கு பிக் மேட்ச், பிக் டீம்ஸ் கூட இருக்கு. ஒரு சிஎஸ்கே கூட இருக்கு, ஸோ ஒரு மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்கு, இன்னும் பவர்ஃபுல்லான 2-3 டீம்ஸ் கூட இருக்கு, ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு பவர்ஃபுல் லைன் டீம்ஸ் இருக்கும்போது 2-3 மேட்ச் அவே வேற ஆடுறாங்க. ஸோ அதனால ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா லைனா 2 மேட்ச் பக்கம் தோத்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த டீம் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கு. பட் இருந்தாலும் ஸோ ஆர்சிபி மேட்சுக்கு முன்னாடி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பீக் லெவல்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பதான் நான் கிளியரா அவங்களுடைய ஓட்டைகளா தெரியுது. பவுலிங் யூனிட் மரணடி வாங்குறாங்க. 280 அடிச்சப்பவே நீங்க க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மேட்சும் 230 260. ஆர்சிபி கூட திருப்பி வெறும் 20 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க, 262 திருப்பி அடிச்சாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய பவுலிங் யூனிட் கொஞ்சம் முக்க. ஸோ உம்ரான் மாலிக்ல இல்லைன்னா கூட நடராஜன் ஒரு ஸ்பெல் நல்லா போட்டாரு, பட் இருந்தாலும் புவி அடி வாங்குறாரு, எல்லாருமே மாங்கு அடி வாங்குறாங்க. ஸோ ஹைதராபாத் கொஞ்சம் டஃப்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ஹோம் மேட்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சஸ் பக்கம் ஹோம் மேட்சஸ் இருக்கு. அதுல வந்துட்டு கண்டிப்பா ஒரு 2 வின் பண்ணா கூட நல்ல ஒரு சான்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அவையில ஒரு 2 கூட வின் பண்ணா 6 மேட்ச் இருக்கு. அதுல அட்லீஸ்ட் 4 மேட்சஸ் நல்ல நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணா சிஎஸ்கே உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற மாதிரி தான் 8ல் 4 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 6 போட்டிகள்ல எவ்வளவு வின் பண்றாங்கிறத பொறுத்து தான் இந்த பக்கமா அந்த பக்கமா குவாலிஃபையா எலிமினேட்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்குவாடை கண்டிப்பா மாத்தி அமைக்கணும். ஸோ பவுலிங் யூனிட்டை பட்டி டிங்கரிங் பார்த்தாங்க அப்படின்னா மட்டும்தான் முன்னேற முடியும். ஸோ என்ன நடக்க போகுது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் சேப்பாக்கில் இன்னொரு 3 மேட்ச் நடக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ பொறுத்திருந்த பாபம் ஜெயிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத. ஸோ மற்றபடி பாட்டம்ல இருக்கக்கூடிய குஜராத், டிசி, ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் ஆகட்டும், மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும், ஸோ மொத்த டீம்ஸ் எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அஃபீஷியலா யாருமே வெளியில போனாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லவே முடியாது. நான் ஆர்சிபி பத்தி அப்புறம் வரேன். ஸோ இப்போதைக்கு இந்த டீம் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிண்ட்ல இருக்காங்க. ஒரு 9 மேட்ச் விளையாண்டு ஒரு 4 வின்னு, ஒரு 3 வின்னு, ஒரு 2 வின்ல இருக்காங்க, ஒரு 3 வின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேல இருக்கிற டீம் 2 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டீம்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இதை சேர்த்துக்கலாம். சென்னை, ஹைதராபாத், டிசி, ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ், ஸோ குஜராத் டைட்டன்ஸ், ஸோ மற்ற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இதுல யாரு வேணாலும் குவாலிஃபை ஆகலாம். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறேன். இதுல எல்எஸ்ஜி மட்டும் நான் சொல்லாத காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் தனி டீமுங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுறாங்க. இவங்க குவாலிஃபை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்னு சிஎஸ்கே போவாங்க, அப்படி சிஎஸ்கே போலேனா அந்த இடத்துல இவங்க பிக்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். மறக்கக்கூடாது, மும்பை இந்தியன்ஸும் பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் டைம் சரியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதுல மாற்றமே கிடையாது. இப்போதைக்கு யாருக்கு தான் சான்ஸ் இல்லைன்னு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. ஆனா ஆர்சிபிக்கு மட்டும் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியான ஒரு சான்ஸ் தான். ஏன்னா மற்ற டீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற டீம்ஸ் வந்துட்டு ஓகேப்பா நான் இன்னும் அஃபீஷியலா வெளியேறல, ஏதோ தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் நான் வின் பண்ணனா கண்டிப்பா மேல போயிடுவேன், ஸோ கண்டிப்பா நான் வெளியில போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே தோத்துட்டாங்க. போன மார்ச் 25ஆம் தேதி அவங்களுடைய முதல் கேமை வின் பண்ணாங்க. இப்போ ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கேமை வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாசத்துல எல்லாமே தோல்விதான். ஓம் ஆகட்டும், அவே ஆகட்டும், எல்லா பக்கமே மாங்குன்னு அடி வாங்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி பிளே ஆஃப் கனவை இழந்துட்டாங்க. ஆனா இப்போ அவங்களோட ஸ்குவாடு கொஞ்சம் வெறித்தனமா இருக்கு. ஸோ ஃபெர்குசன், வில் ஜாக்ஸ், கேமரூன் கிரீன், ஃபேப் டு பிளேசி அண்ட் ரஜத் பட்டிதார் நல்லா ஃபார்மர்ஸ், ஸ்வப்னல் சிங் நல்லா பவுலிங் போடுறாரு, கரண் சர்மா நல்லா தூக்கி போடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஸ்குவாட் இப்பதான் செட் ஆயிருக்கு. ஒரு 4 மேட்சுக்கு முன்னாடி செட் ஆயிருந்தா மேபி பாசிபிள்னு சொல்லலாம். ஸோ இப்பவும் 100% அவங்க வெளியில போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து மேட்சஸ் வின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னால ஸ்வரா சொல்ல முடியும், இந்த ஒரு ஆர்ஆர் அதுக்கப்புறம் வந்துட்டு கேகேஆர் எப்படியோ புஷ் பண்ணி மேல போயிடுவாங்க. இந்த பாட்டம் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீம் போட்டி போடுறாங்க. ஸோ அவங்கள யாருக்கு வாய்ப்பதியும் சொல்லி மறுபடியும் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், எல்எஸ்ஜி, மும்பை இந்தியன்ஸ், அது மட்டும் இல்லாம குஜராத் டைட்டன்ஸ், இவங்க 4 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைலி சான்ஸ். குஜராத் டைட்டன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா டெல்லி கேபிட்டல்ஸா இருக்கலாம். ஸோ இந்த டீமுக்கு தான் வந்துட்டு அதிக வாய்ப்பு. ஸோ பஞ்சாப் கிங்ஸோ குஜராத்தோ எனக்கு வெளியில போயிடுவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி ஆர்சிபிக்கும் கம்மியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா தான். ஸோ இதை தாண்டியும் நடக்கலாம். ஸோ கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம், மறந்துடவே கூடாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த சீசன்ல டாப் 4 இவங்க தான் சொல்லி ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சு சொல்லணும்னா எந்தெந்த டீம் வந்துட்டு டாப் 4 போவாங்க? அண்ட் உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன? இந்த டீம் வின் பண்ண எனக்கு சந்தோஷம் ப்ரோ,
அதுக்கு காரணம் இந்த ஒரு வீரர் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி எனக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கான்னு சொல்லி நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டைட்டில் அடிக்கணும்னு ஆசை தான், இல்ல மும்பை இந்தியன்ஸ் அடிக்கணும்னு ஆசை தான், ஏதாவது ஒரு யங் கேப்டன் அடிக்கணும்னு ஆசை தான். இவங்க எல்லாமே தாண்டி ரிஷப் பண்ட் அவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குங்க. ஸோ நல்லாவே புஷ் பண்ணிட்டு இருக்காரு, டீம் ஒரு பக்கம் வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஜேக் ஃப்ரேசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபைண்ட் வந்திருக்கு. ஸோ சீனியர் பிளேயர்ஸ் யூஸ் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்திருக்கு. டிசி ஆல்ரெடி ஃபைனல்ஸும் வந்திருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் கூட தோத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் போயிட்டே இருக்காங்க. இந்த டீம் டைட்டில் அடிக்கிறாங்களோ இல்லையோ இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அட்லீஸ்ட் செமிஃபைனல் ஃபைனல் வந்தாங்கன்னா நான் ஒன்று சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு ஸ்பைடி ரிஷப் பண்ட் ரொம்ப பிடிக்கும், அவங்கள வந்துட்டு முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கு அவர் ஒரு குரூசியல் ஃபேக்டரா இருப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 4 சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.